அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, ஒரு கோயின்சிடென்டலா ரஜினிகாந்தோட மனைவி லதா ரஜினிகாந்த் கூட இன்னைக்கு ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு மக்கள் மேடைன்னுட்டு மக்கள் மேடைக்கு ஒரு டெலிஃபோன் கால் கொடுத்துருக்காங்க. மிஸ் கால் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உங்க கான்டாக்ட் பண்ணுவோம், உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி தருவோம் என்று. ஆக மொத்தம் என்னுடைய மனதில் படுகிறது, ரஜினிகாந்தனுடைய பின்னணியாகத்தான் அண்ணாமலை இருக்கிறார். அண்ணாமலை அமைப்பும் இந்த ரஜினிகாந்தனுடைய அமைப்பும் ஒன்று சேர்ந்து விடும். தேர்தல் சமயத்தில் ரஜினிகாந்திற்கு 78 80 வயதாகிவிடும். அதனால அவர் ஒதுங்கிடுவார். ஆனால் அண்ணாமலையோடு சேர்ந்து ரஜினிகாந்தனுடைய துணைவியார் கண்டிப்பாக பயணத்தில் இறங்குவாரோ என்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு மனதில் இருக்கிறது. இன்னைக்கு இன்னொன்று சொன்ன போனா, இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் அந்த அரசியல் என்பது கூட்டணி அரசியல் ஆகிவிட்டது. லலிதா, கூட்டணி அரசியல் தவிர இவர் சொல்லியது ஒரு மிக்சர் மாதிரி, காக்டெயில் ஆஃப் ஐடியாஸ் தான் இவர் சொல்லியிருக்காரு. யாரு? நம்ம அண்ணாமலை. எத்தனை ஐடியாவா இருந்தாலும் இது அமல்படுத்த முடியுமா தெரியவில்லை. தமிழகத்தில் கட்சி நடத்த வேண்டும் என்றால் தாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வேறொன்றிய கட்சிகளுக்கு எதிராக செய்ய வேண்டும் என்றால் திராவிடியன் மூவ்மெண்ட் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறைஞ்சுன்னு வருது. அதுக்கு எதிர்த்து பண்ணா இந்துத்துவா தான் இருக்கும். இந்துத்துவா வர்சஸ் திராவிடியன் மூவ்மெண்ட்.